இப்போ பேக்கு போட்டோம். இப்போ ஃப்ரண்ட் வரைவதை கவனமாக பாருங்கள். ஃப்ரண்ட் வந்து இப்படியும் போடலாம், இது நேர் கட்டிங், இது நேராகவும் வச்சுக்கலாம், இப்போ கிராஸாகவும் இப்படியும் வச்சுக்கலாம். நம்ம நேராகவே போட்டுட்டு அதை அட்டையை வெட்டின பிறகு கிராஸில் போடலாம். இப்போ இதுக்கு வந்து எந்த வகையான விஷயம் கிடையாது, அப்படியே வரைஞ்சிருங்க. அப்படியே வரைஞ்சிருங்க. அப்படியே வரைஞ்சி எடுத்துட்டோம். இப்போ இங்கே ஒரு கோடு போட்டுங்க. கோடு போட்டோம். இப்போ ஷோல்டர் எவ்வளோ இருக்கணும்? இது வந்து 2, இது ஒரு 3, 5 இன்ச்சு இருக்குது. நம்மளுக்கு வந்து இது 5 இன்ச்சு இருந்தால் போதும். 5 இன்ச்சு வர மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டரோட அகலம் வந்து 3.25 இருக்குது. இப்போ 5 இன்ச்சு வர மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட் டாட் எவ்வளோ? ஃப்ரண்ட் டாட்டு 9.5. இங்கேருந்து 9.5 வச்சுங்க. ஃப்ரண்ட் டாட் 9.5 மார்க் பண்ணோம். மார்க் பண்ணோம். இப்போ இந்த இடத்துல எவ்வளோ வைக்கிறது? இடுப்பு எவ்வளோ? 30. 30ல் பாதி 15. 15ல் பாதி 7.5. 7.5ல் பாதி 3.25. 3.25 இந்த இடத்துல வச்சுருங்க. அதுக்கு இந்த கணக்கு தான் நம்ம வைக்கிறோம். இந்த கணக்கு எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இடுப்பை வந்து 30, அதில் பாதி 15, அதில் பாதி 7.5, அதில் பாதி 3.25 வச்சுக்கோம். இப்போ பாடி 36, C2 36, இடுப்பு 30, கழிச்சா 6, 6ல் பாதி 3, 3ல் பாதி 1.5 வச்சிரும். இங்கே 1.5, இங்கே 1.5 வச்சுக்கோம். இந்த இறக்கம் எவ்வளோ வைக்கிறது? 3 இன்ச்சு இருந்தால் போதும். 3 இன்ச்சு எப்படி வைக்க சொல்கிறேன்னா புரிஞ்சுங்க. 36, 3 36, ஒரு 1/2 இன்ச்சு கூட 12 இருக்கணும். மேலே இருந்து 3ல் ஒரு பாகம் இருக்கணும். இருந்தால் ஓகேன்னு அர்த்தம். இப்போ 1.5 மார்க் பண்ணிடணும். இப்போ இதுலேயே எல்லாம் நான் போடுறேன். பேட்டர்ன்லேயே நம்ம எல்லாமே போடுறேன். எந்த ஸ்கேலும் தொடாமல் நான் போடுறேன். ஃப்ரண்ட் கழுத்து 8, இப்படியே வச்சு பாருங்க. 7 தான் வருது. இப்போ கொஞ்சோண்டு இறக்கிக்கலாம். கொஞ்சோண்டு கழுத்தம், ஃப்ரண்ட் கழுத்தை மட்டும் இறக்கிக்கலாம். ஃப்ரண்ட் கழுத்து கம்மியாக இருக்குது, அதனால் கொஞ்சோண்டு இறக்கிக்கிறோம். பேட்டர்னை போட்டு இறக்கிக்கிறோம். இறக்கிட்டோம். ஃப்ரண்ட் கழுத்து 8 வரணும். 8 வர்றதுக்கு கொஞ்சோண்டு இறக்கப்படுகிறது. இறக்கிட்டோம். இப்போ பட்டி எவ்வளோ வைக்கலாம்? பட்டி 3 இன்ச்சு வச்சுருவோம். 3.5 இன்ச்சு இதுக்கு 6 இன்ச்சு இருக்கணும். 6 இன்ச்சு இங்கே வரையான்னு கண்டுபிடிக்கும். 6 இன்ச்சு இங்கே மார்க் பண்ணிக்கலாம். முண்டா ரவுண்டு நம்மளுக்கு தேவை 7 15.5, 7.25 வேணும். இதுதான் வந்து பாடி லூஸோட அளவு. 15 வருதான்னு செக் பண்ண போகிறோம். முதல்ல கோடு போட்டுங்க. இங்கேயும் அதே மாதிரி ஒரு கோடு போட்டுங்க. கோடு போட்டுங்க. 15 வருதா? 15 வருது. இங்கே வந்தால் போதும், இங்கே தேவையில்லை. இப்போ முண்டா ரவுண்டு கரெக்டாக கொஞ்சோண்டு வந்து பெண்டு பண்ணிக்கணும். முண்டா ரவுண்டு கொஞ்சோண்டு பெண்டு பண்ணிக்கணும்.
முன்னாடி வந்து பெண்ட் பண்ணிடணும். இப்போ இடுப்பு, இப்போ இதுக்கு சென்டர் பாருங்க, 4.5 4.5 பாதி 2.25 2.25 வச்சு நேராக ஒரு கோடு போட்டுங்க. கோடு போட்டோம். இப்போ இங்கே ஒரு கிராஸ் பண்ணிக்கணும். இங்கே ஒரு கிராஸு இங்கே தைக்க போகிறாங்க. ரெண்டுக்குள்ள கிராஸ் பண்ணிட்டு தான் தைக்கணும். இந்த இடத்துல கிராஸ் கொஞ்சோண்டு வெட்டி 4 இன்ச்சு வெட்டி விட்டுருக்கணும். 4 இன்ச்சு வெட்டி விட்டுட்டு தான் தைக்கணும். வெட்டிட்டோம். இப்போ வந்து 7.25 வருதான்னு இன்னொரு வாட்டி செக் பண்ணிக்கணும். கழுத்து வந்து திருப்பி 8 வருதா, 7.25 வந்து தைச்ச உடனே 8 வந்துடும். இப்போ நம்மளுக்கு 7.25 வேணும். 7.25 கரெக்டாக இந்த இடத்துல இருக்குது. 4 இன்ச்சு தையலுக்காக இங்கே எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம். பிடிச்சிட்டோம். இடுப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். இடுப்பு வந்து 2.5. இப்போ இடுப்பு வந்து 30 7.5. இப்போ கோடி இங்கே போட போகிறோம். இப்போ நம்மளுக்கு இடுப்பு வந்து 7.5 5 இன்ச்சு இருந்தால் போதும். 5 இன்ச்சு இங்கேருந்து வைங்க. ஒன்றரை 2.5 4.5 வைங்க. 4 5 கம்மியாகிங்க. வச்சுட்டோம். இப்போ இதுக்கும் கோடு போட்டுருக்கோம். இதுக்கும் நேராக ஒரு கோடு போட்டுருக்கோம். ஆரஞ்சு 5.5 இன்ச்சு. இங்கே வந்து 6 இன்ச்சு இருக்குது, 5.5 இன்ச்சு இருக்குது. இது 3 இன்ச்சு, இது 3.5 இன்ச்சு. எல்லாமே நம்ம பக்காவாக போட்டோம். இப்போ இன்னொரு டாட் வரையணும். டாட் வந்து இந்த கோட்லேருந்து கரெக்டாக அப்படி வைங்க. இந்த ஷார்ப்லேருந்து கரெக்டாக அப்படி டாட்டுக்கு வைங்க. இங்கே ஒரு டாட்டு, இங்கே ஒரு டாட்டு, இங்கே ஒரு டாட்டு, 3 டாட் வரைஞ்சிட்டோம். ஷோல்டர் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிட்டோம். இப்போ ஃப்ரண்டில் பாருங்கள், டாட் வச்சோம் 1, கழுத்து 2, ஆம்கோல் வந்து 3, சைடு இடுப்பு பார்த்தா 4 இடத்த மாற்றிருப்போம். ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் 4 இடத்த மாற்றிருப்போம். இது போட்டு அப்படியே வரைஞ்சி இந்த வாடிக்கையாளருக்கு தகுந்த மாதிரி எல்லாமே மாற்றிக்கிட்டோம். கழுத்து மட்டும் இறக்கம், முண்டார வந்து கொஞ்சோண்டு இறக்கம், டாட்டு மட்டும் மேலே ஏறிடுச்சு. டாட்டு வந்து கீழே இறங்க வேண்டிய டாட்டு வந்து மேலே ஏறிடுது. அட்டையில் வந்து இறங்கிருக்கு, இதில் மேலே ஏற்றிருக்கோம். இதுதான் வித்தியாசம். இப்போ 4 இடத்த மாற்றி இதுக்கு தகுந்த மாதிரி இதை கொண்டு போயிட்டோம். இது மாதிரி தான் நீங்கள் வெட்டணும். வெட்டினா சிறப்பாக இருக்கும். இடுப்பு வந்து இந்த டாட்டிங் இந்த இடத்துல எப்படி வைக்கிறதுன்னு கேட்குறீங்க. இது 3.25 எப்படி வந்துச்சுன்னா இடுப்பு 30 15 7.5 3.25. இந்த இதுக்குள்ளே இருக்கிற அகலம் எப்படி வைக்கிறதுனாக்கா, பாடியும் இடுப்பையும் கழிச்சா என்ன விடை வருதோ அந்த விடையிலேருந்து 1.5 வச்சா கரெக்டாக இருக்கும். என்ன விடை வருதோ அந்த விடையை வச்சு சரி பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அது மாதிரி இதுக்கு கேப் வந்து 1.25 இருக்கலாம், 1.5 இருக்கலாம். 1.25 1.5 இருந்துச்சுன்னா மார்பகம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். எனக்கு மார்பகம் வந்து வேணாம் சார், தெரிய வேணாம் அப்படின்னா 2 இன்ச்சு வச்சுங்க. 2 இன்ச்சு கேப் வச்சுட்டிங்கனாக்கா மார்பகம் இல்லாத அவங்களுக்கு இல்லாமல் இருக்கிற மாதிரியே காமிக்கும்.
அதனால் நெருங்க மார்பகம் வந்து ஷார்ப்பாக இருக்கும். எந்த அளவுக்கு நீங்கள் நெருங்கிங்களா கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல C2 36 9 வேணும். 9 இருக்கா பாருங்க. 9 பர்ஃபெக்டாக இருக்கும். எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. இதே மாதிரி ஃப்ரண்ட்டு பேக்கு வரைஞ்சி பாருங்கள். நிச்சயமாக வெற்றியாளர்களுக்கு உதவி பேட்டர்னை போட்டு வெட்டுவது எப்படின்னு.